ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. ஜியோ ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல அஹமத் கானுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய ஹிந்தி திரைப்படம் தான் வெல்கம் டு தி ஜங்கிள். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அக்ஷய் குமார், சஞ்சய் தத், திஷா பத்தானி, ஜாக்லின் பெர்னாண்டஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இயர் December 20th வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் வெளிவந்திருக்குது. அண்ட் அதை வந்து ஒரு போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்கிறாங்க. மானசா ராதாகிருஷ்ணன் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. மேஜிக் ஃப்ரேம்ஸ் உடைய தயாரிப்புல டொவினோ தாமஸினுடைய அடுத்த திரைப்படம் தான் அஜயன்டே ரதமோஷனம். அண்ட் இந்த திரைப்படத்தை ARM அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துல டொவினோ தாமஸ் அவர்களோடு சேர்ந்து கிருதி ஷெட்டி அவர்கள் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு வந்து திபுரன் தாமஸ் அவர்களோட இசையை வந்து அமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்களாம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இந்த படத்தினுடைய லீட் ரோல் நடிச்சக்கூடிய டொவினோ தாமஸ் அவருக்கான ஃபேன் பேஸ் வந்து அப்படியே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜோட சேர்த்து அப்படியே ஹிந்திலையும் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் பிளாக்ல சூப்பரான ஒரு ரொம்ப ஹாட்டான ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. டேனிஷ் ஜாதவ் அவங்களுடைய டைரக்ஷன்ல ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்புல அங்கிதா சாஹூ மற்றும் பவ்யா சச்தேவா இவங்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய ஹிந்தி திரைப்படம் தான் பியார் கே தோ நாம். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து May 3 படக்குழு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதனை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ட்ரைலரை வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. மால்வி மல்ஹோத்ரா கிரீன் சில்க் சாரியில் அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸ் ட்ரெடிஷ்னல் லுக்கில் அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். த ரியல் குட் ப்ரொடக்ஷனுடைய பேனர் சார்பில் ஆதித்யாவுடைய தயாரிப்பில் தமிழ் அவங்களுடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் எலெக்ஷன். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜயகுமார், பிரீத்தி அஸ்ரானி அவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கோவிந்த் வசந்தா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. June 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இன் தியேட்டர்ஸ் அப்படின்ட்டு அதை வந்து ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. மாளவிகா மோகன் அவங்களுடைய கேஷுவலான ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பிளாக் சாரியில் அவ்வளவு ஆசமாக இருந்தாங்க. அந்த கார்ஜியஸ் லுக்கை வாங்க பார்க்கலாம். காட் பீட்ஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் இப்போ லால் ஜூனியர் அவருடைய டைரக்ஷனில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் நடிகர் மலையாள திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் டொவினோ தாமஸ் அண்ட் அவரோட சேர்ந்து திவ்யா பிள்ளை, பாலு வர்கீஸ், ஷௌபின் ஷாஹிர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து May 3 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு படக்குழுவினர் திட்டமிட்டிருக்கிறாங்க. அதை வந்து ஒரு போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அர்த்தனா பினோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக அவங்களுடைய காட்டன் லெஹரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய சுடிதாரில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்.
சரஸ்வதி சினி கிரியேஷனுடைய தயாரிப்பில் அர்ஜுன் தாஸ், தானியா ரவிச்சந்திரனுடைய நடிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராசாவதி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு எஸ் தமன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் ஒரு போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. மே 31 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை சொன்னதுலேருந்து அர்ஜுன் தாஸ் ஃபேன்ஸ்லாம் செம்மையாக இதை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதித்தி ராவ் இப்போ ரீசெண்டாக சாரியில் அதுவும் பேஸ்டல் கலர் பிங்க்ல அவங்க எடுத்துட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோ வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தினசரி நடக்கக்கூடிய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் ஹாப்பினிங்ஸ் இருக்குதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. அண்ட் அதே போல எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பபாய்.